சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இப்போது பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் குணமாகுதல். சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். முதலாவது பார்க்க போகிறது தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல். வசனம் எரேமியா 17:14. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி. தேவனை நோக்கி நாம் எப்படி கூப்பிட வேண்டும்? என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன் என்று நாம் சொல்லும் போது கர்த்தர் மனதுருகிற தேவன். நமக்கு மனதுருகி நம்மை குணமாக்குகிறார். இரண்டாவது விண்ணப்பம் செய்தல். வசனம் சங்கீதம் 107:19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சிக்கிறார். வசனம் சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிவிக்கிறார். நாம் எதில் குணப்பட வேண்டுமோ அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வசனம் யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பம் செய்யும் போது நாம் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி இரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வேண்டும். வசனம் ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நமக்காக காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவ மகிமையை காண முடியாது. நான்காவது நொறுங்குண்ட இருதயத்தை தள்ளாத தேவன். வசனம் சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். வசனம் சங்கீதம் 51:17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பம் செய்து அவர் நாமத்தை விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.